ஒரு இளைஞன் தனக்கேற்ற ஒரு குருவை தேடி ஒரு காட்டிற்குள் சென்றான். அங்கே மரத்தடியில் ஒரு பெரியவர் அமர்ந்திருந்தார். அவரிடம், ஐயா, நான் ஒரு குருவை தேடி வந்திருக்கிறேன். அவர் இந்த வழியில் இருக்கிறாரான்னு கேட்டான். உடனே அவர், இருக்கிறார். ஆனால் அவரை நீ 30 வருஷம் கழித்துதான் பார்க்க முடியும் என்றார். அதற்கு அவன், எவ்வளவு நாள் ஆனாலும் சரி என்று கூறி புறப்பட்டான். 30 ஆண்டுகள் தேடிவிட்டு அதே மரத்தடிக்கு வந்தார். வயது முதிர்ந்த பெரியவர் அமர்ந்திருந்தார். சீடரே, வருக, ஏன் இத்தனை தாமதம் என்றார். சாமி, நான் மனமெல்லாம் தேடி அலைஞ்சேன். முதல்ல பசி, தூக்கம் இதையெல்லாம் கடக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ அறிவை மட்டுமே தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் தான் குருன்னு ஏன் சொல்லல என்று கேட்டான். நீ சீடனாகும் பக்குவத்தை இப்போதுதான் பெற்றிருக்கிறாய் என்றார். இது போலதான் யோகா, தியானம் போன்ற அனைத்தும். அவற்றை நாம் எளிமையாக உணர வேண்டுமாயின் நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டும்.